الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. الحمد لله رب العالمين القائل في محكم التنزيل: يا ايها الذين امنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع. ذلكم خير لكم إن كنتم تعلمون. وقال صلى الله عليه وسلم: خير أيامكم يوم الجمعة. وقال: خير يوم طلعت عليه الشمس يوم الجمعة. மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய ஒழுக்கங்கள் என்கின்ற இந்த தலைப்பிலே நாங்கள் இந்த வருடம் பல உரைகளை பார்த்து வருகின்றோம். குறிப்பாக மாதாந்த உரைகள், அதே போன்று வேறு பராமிஜுகளும் ஒழுக்கம் சம்பந்தமான அந்த கருப்பொருளை மையமாக வைத்து இந்த வருடம் நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த மாதம் ஆதாபு யோமில் ஜும்ஆவுடைய தினத்திலே ஒழுக்கங்கள், அதனுடைய சிறப்புகள் என்கின்ற அந்த தலைப்பிலே நாங்கள் சில விடயங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே யௌமுல் ஜும்ஆ என்பது நாங்கள் அறிந்திருக்கின்றோம், முஸ்லிம்களுடைய ஒரு முக்கியமான தினமாக இருக்கின்றது. முஸ்லிம்கள் கண்ணியப்படுத்துகின்ற ஒரு செய்யுதுல் ஐயாம், நாட்களின் தலைவர் என்று சொல்லுகின்ற, அதே போன்று சிறந்த நாள், அதே போன்று எங்களுடைய முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு வாராந்தம் வருகின்ற ஒரு பெருநாள் என்று சொல்லுகின்ற ஒரு தினமாக இந்த ஜும்ஆவுடைய நாள் இருக்கின்றது. எனவே அல்லாஹு தாலா இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே முக்கியமாக நடைபெறுகின்ற ஒரு இபாதத்தான் அந்த ஜும்ஆ தினத்துடைய அந்த ஹுத்பா. அது ஒரு முக்கியமான ஒரு அமலாக இருக்கின்றது. அதை பற்றி அல்லாஹு தாலா கூறுகின்ற போது: யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை. ஈமான் கொண்ட நல்லடியார்களே, ஜும்ஆ தினத்திலே தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த திக்ருக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள். வதருல் பை, உங்களுடைய வியாபாரங்களை, உங்களுடைய தொழில்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய தொழில்களை விட்டுவிட்டு, தாலிக்கும் ஹைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கின்றது. இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தால், நீங்கள் அறிபவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். எனவே ஜும்ஆவுடைய தினம் என்பது ஒரு சிறந்த தினமாக இருக்கின்றது. அதிலும் அந்த நாளிலே இருக்கின்ற அந்த ஹுத்பாவுடைய அந்த ஹுத்பான்னு சொல்லக்கூடிய இபாதா, அந்த தொழுகை என்பது எல்லா முஸ்லிம்களும் பங்கு பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இஸ்லாமிய விளிமியமாக இருக்கின்றது. அதை பற்றி அல்லாஹு தாலா சூரத்துல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவிலே அல்லாஹு தாலா, அதற்கென்ற ஒரு சூறா, அதில் முக்கியமாக குறிப்பிடப்படுகின்ற விடயம், ஜும்ஆவுடைய தினத்திலே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய திக்ருக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் நீங்கள் விரைந்து வாருங்கள். ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ருக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள். வதருல் பை, உங்களுடைய வியாபாரங்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். இன்று மனிதர்களுக்கு இருக்கின்ற ஒரு முக்கியமான சவாலாக இன்றைய காலத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது, அந்த ஜும்ஆவுடைய தினம் தொழிலா ஜும்ஆவா என்கின்ற ஒரு பெரிய ஒரு போராட்டம் இன்று உலகத்திலே பல இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம்களுக்கு ஒரு சவாலாக அமைந்திருக்கின்றது. ஜும்ஆவுடைய தினத்திலே சில நாடுகளிலே தொழில் புரிகின்றவர்கள், சில நாடுகளிலே போய் உரிமை பெற்றிருக்கின்றவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக ஜும்ஆவுடைய தினத்திலே அவர்களுக்கு விடுமுறை கிடைக்காத ஒரு பிரச்சனை காணப்படுகின்றது. அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே இதை வலியுறுத்தி குறிப்பிட்டுகின்றான். வதருல் பை, நீங்களுடைய தொழில்களை, வியாபாரங்களை விட்டுவிட்டு இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் அந்த அல்லாஹுடைய திக்ருக்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த ஜும்ஆவுடைய தினத்தின் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றான். அதை கூறி நாங்கள் இந்த ஜும்ஆவுடைய தினத்தின் ஒழுக்கங்களை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். எனவே ஜும்ஆவுடைய தினத்திலே அதனுடைய அந்த சிறப்பை குறிப்பிடுகின்ற பல விடயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜும்ஆவுடைய தினத்தை நாங்கள் சிறப்பிப்பதற்காக
பல வணக்க வழிபாடுகளை, பல ஒழுக்கங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக அல் இக்ஸாரு மினஸ் ஸலாத்தி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து கூறுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுவது என்பது ஒரு முக்கியமான இபாதாவாக இருக்கின்றது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாங்கள் சில வித்அத்தான அமைப்புகளிலே ஸலவாத்து கூறுவது கூடாது என்று சொல்லுகின்றதை வைத்து சிலர் நினைத்திருக்கின்றார்கள் ஸலவாத் என்ற ஒரு இபாதத் கிடையாது, ஸலவாத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கின்றதா என்று மறுபுறம் யோசிக்கின்ற சிலர் இருக்கின்றார்கள். ஸலவாத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது என்பது ஒரு முக்கியமான அமல், அது ஒரு முக்கியமான திக்ரா இருக்கின்றது. அது குறிப்பிட்ட பிரகாரம் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து கூறுவதால் இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயமா இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து கூறுவது ஒரு மௌலூத் அமைப்பில், ஒரு கவிதை அமைப்பில், அல்லது ஒரு கூட்டாக சேர்ந்து கொண்டு ஸலவாத்து கூறுவது, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய அந்தஸ்தை விட உயர்த்தி ஒரு கடவுள் அந்தஸ்திலே வைத்து நாங்கள் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுவதோ புகழ்வதோ இவைதான் கூடாது. இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பிரகாரம் ஸலவாத்து சொல்வது என்பது ஒரு முக்கியமான அமலாக இருக்கின்றது. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் ஸலவாத்து கூறுகின்ற போது அல்லாஹு தஆலா எங்கள் மீது 10 முறை அல்லாஹு தஆலா எங்கள் மீது கருணை காட்டுகிறான், கருணை செலுத்துகிறான் என்கின்ற ஹதீஸ் இருக்கின்றது. அதே போன்று ஸலவாத் என்பது ஒரு முக்கியமான அமலாக இருக்கின்றது. என்றால் ஜும்ஆவுடைய தினத்திலே ஸலவாத் என்பது ஒரு முக்கியமான அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஔஸ் இப்னு ஔஸ் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் குறிப்பிடுகின்ற அபூதாவுதிலே வருகின்ற ஹதீஸ், இன்ன மின் அஃதலி ஐயாமிக்கும் யௌமல் ஜும்ஆ, உங்களுடைய தினங்களிலே மிகவும் சிறந்த தினம் ஜும்ஆவுடைய தினமாக இருக்கின்றது. ஃபீஹி குலிக ஆதம் வ ஃபீஹி குபித, அந்த தினத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள், அந்த தினத்தில் தான் அவர்கள் கைப்பற்றப்பட்டார்கள். வ ஃபீஹி நஃப்கத்து வ ஃபீஹி ஸஅகா, அந்த தினத்தில் தான் சூர் ஊதப்படுகின்ற, இந்த உலகம் அழிவதற்காக அந்த சூர் ஊதப்படுவது என்பது, அது சூர் என்பது பலமுறை ஊதப்படும், அது ஜும்ஆவுடைய தினத்தில் தான் நடைபெறும். வ ஃபீஹி ஸஅகா, அதே போன்று உயிர்கள் எல்லாம் மடிகின்ற அதுவும் ஜும்ஆவுடைய தினமாக இருக்கின்றது. ஃபஅக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீஹி, அந்த ஜும்ஆவுடைய தினத்திலே நீங்கள் என் மீது அதிகம் ஸலவாத்து கூறுங்கள். ஃபஇன்ன ஸலாத்தக்கும் மஅரூதத்துன் அலைய, நீங்கள் சொல்லுகின்ற அந்த ஸலவாத் அது எனக்கு எடுத்து காண்பிக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வின் சஹாபாக்கள் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கின்றார்கள், வ கைஃப துஅரது ஸலாத்துனா அலைக வகத் அரிம்த, அப்போது அவர்கள் கூறினார்கள், நீங்கள் மண்ணோடு மண்ணாய் போயிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே எப்படி எங்களுடைய ஸலவாத் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படும் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்கின்ற போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் ஹர்ரம அலல் அர்தி அஜ்ஸாதல் அன்பியா, அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய உடல்களை பூமிக்கு ஹராமாக்கி வைத்திருக்கின்றான். அவர்களுடைய உடல்கள் அப்படியே மண் அரிக்காமல் அவர்களுடைய உடல்கள் காணப்படும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஸலவாத்தை எங்களுக்கு திருப்பி சொல்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயிர் திருப்பி கொடுக்கப்படும் என்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். இதில் குறிப்பான விடயம் என்னவென்று சொன்னால், ஜும்ஆவுடைய தினத்திலே நாங்கள் அதிகம் ஸலவாத்து கூறுவது என்பது ஒரு சிறந்த அமலாக இருக்கின்றது. எனவே ஸலவாத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் செய்ய வேண்டும். ஸலவாத்துக்கு சொல்லி குறிப்பிடப்பட்ட சந்தர்ப்பங்களிலே ஸலவாத்து கூறுவது அது ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. அது இல்லாமல் நாங்கள் ஸலவாத்தை பொதுவாக சொல்வது, ஸலவாத் என்பது பொதுவாக சொல்வதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். ஸலவாத்துக்கென்று குறிப்பிடப்படாத ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் ஸலவாத்து கூறுவது என்பது பித்ஆ. நாங்கள் பார்க்கின்றோம், அதானுக்கு முன்னால ஸலவாத்து கூறுகின்ற ஒரு வளமையை உருவாக்கி இருக்கின்றார்கள். நாங்கள் அதனை பித்ஆன்னு கூறுவோம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அதானை கற்றுத் தந்தார்கள், அதான் கூறுவதற்கு அந்த சஹாபாக்களை நியமித்து அவர்களுக்கு அதானை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த அதானிலே ஆரம்பத்திலே ஸலவாத் என்பதும் கிடையாது. ஆனால் நாங்கள் பாங்க துஆ சொல்லி முடிந்து அதான் சொன்னதன் பின்னால் நாங்கள் அதானுக்குரிய துஆ சொல்லுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த பாங்க துஆவோடு நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுவது என்பது அது சுன்னாவாக இருக்கின்றது. எனவே இந்த ஸலவாத் என்கின்ற அந்த வணக்கத்தை நாங்கள் விளங்கி புரிந்து நாங்கள் செய்கின்றவர்களா இருக்க வேண்டும். எனவே ஸலவாத்துடைய அந்த சீகாவலை நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் ஸலாத்துல் இப்ராஹிமிய்யா, நாங்கள் அத்தஹியாத்திலே ஓதுகின்ற அந்த ஸலவாத் இருக்கின்றது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம
வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலவாத் வந்து சிறந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்த ஸலவாத். அது இல்லாமல் எங்களுக்கு வேறு விதமாக சொல்லலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் என்று சொல்லலாம், அல்லது அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி அல்லாஹ் அப்படி என்று சொல்லலாம். பல விதங்களிலே எங்களுக்கு ஸலவாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கூறலாம். எனவே ஸலவாத் என்பது ஜும்ஆவுடைய தினத்திலே ஒரு முக்கியமான வணக்கமாக இருக்கின்றது. அதே போன்று ஜும்ஆவுடைய தினத்திலே அந்த ஜும்ஆவுடைய ஹுத்பாவுக்கென்று தயாராகின்ற ஒழுக்கங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக ஜும்ஆவுடைய தினத்திலே குளிப்பது என்பது ஒரு முக்கியமான சுன்னாவாக இருக்கின்றது. குளிப்பு என்பது வந்து கடமையான குளிப்பு என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே போன்று குளிப்பு வலியுறுத்தப்பட்ட தினமாக இந்த ஜும்ஆவுடைய தினம் காணப்படுகின்றது. எந்த அளவுக்கு என்றால் சில ஹதீஸ்களிலே ஜும்ஆவுடைய தினத்திலே குளிப்பது வந்து அல் குஸ்லு யௌமல் ஜும்அத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிமின். ஜும்ஆவுடைய தினத்திலே குளிப்பது என்பது பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவர் மீதும் கட்டாயமானது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற அந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே வருகின்றது. அதற்கு பின்னால் அந்த விடயம் நஸ்பு செய்யப்பட்டது. அது கட்டாயம் என்பது வந்து சுன்னா என்ற விடயத்துக்கு மாறியது என்கின்ற விஷயங்களை பார்க்கின்றோம். இதா ஜஅஹதுக்கும் அல் ஜும்அத ஃபல்யக்தஸில். உங்களில் ஒருவர் ஜும்ஆவுக்கு சமூகம் அளிப்பதாக இருந்தால் குளித்து விட்டு வாருங்கள் என்று புகாரியிலே ஹதீஸ் வந்து இருக்கின்றது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே ஜும்ஆவுடைய குளிப்பை கட்டாயப்படுத்தினார்கள். ஏனென்றால் அந்த ஒழுக்கத்தை மனிதர்கள் படித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜும்ஆவுடைய தினத்துடைய குளிப்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள். அதற்கு பின்னால் அது ஒரு சுன்னா என்று மாற்றப்பட்டது என்கின்ற செய்தியை பார்க்கின்றோம். எனவே ஜும்ஆவுடைய தினத்திலே எல்லோரும் ஒன்று கூடுகின்ற ஒரு தினமாக இருக்கின்றது. அந்த தினத்தில் எல்லோரும் குளித்து விட்டு வருவது என்பது ஒரு சிறந்த விடயமா இருக்கின்றது. அதனை அடிப்படையாக வைத்துத்தான் உலமாக்கள் வேறு வேறு ஒன்று கூடுகின்ற இடங்கள், பெருநாள் தொழுகை, பெருநாளை குளிப்பது சுன்னத்தா இருக்கின்றது. அதே போன்று வேறு வேறு மலை தேடி தொழுகின்றது போன்ற விடயங்கள், அந்த சந்தர்ப்பங்களிலும் குளிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை உலமாக்கள் குளிப்பது சிறந்தது என்பதை கூறியிருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது. அதே போன்று ஜும்ஆவுடைய தினத்திலே மனம் பூசுவது என்பது அதுவும் ஒரு முக்கியமான ஒரு சுன்னவாக இருக்கின்றது. லா யக்தஸிலு ரஜுலுன் யௌமல் ஜும்அத்தி வ யததஹரு மஸ்ததஅ மின் துஹுரின் வ யத்தஹினு மின் துஹ்னிஹி ஓ யமஸ்ஸு மின் தீபிஹி. ஒரு மனிதர் ஜும்ஆவுடைய தினத்திலே அவர் குளித்து விட்டு அவர் அதற்கு பின்னால் மனம் பூசிவிட்டு அவருடைய தலைக்கு அவர் எண்ணெய் தேய்த்து விட்டு அவர் வெளியாகி வருவாராக இருந்தால் பல யஃப்ரிகு பைன ஸ்னைன், இரண்டு மனிதர்களை அவர் பிரிக்காமல் சும்ம யுஸல்லி மா குதிப லஹு, அதற்கு பின்னால் அவருக்கென்று எழுதப்பட்டதை அவர் தொழுதுவிட்டு. எனவே ஜும்ஆவுடைய தினத்திலே நாங்கள் செல்கின்ற போது யாரை நோவடிக்க கூடாது. ஜும்ஆவுடைய தினத்திலே நாங்கள் வேண்டிய அளவு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நேர காலத்தோடு ஜும்ஆவுக்கு நாங்கள் சமூகம் அளிக்க வேண்டும். சமூகம் அளித்து அந்த இடத்திலே இரண்டு மனிதர்களை பிரித்து இடையிலே உட்காருவது அல்லது சஃப்புகளை கடந்து மனிதர்களை நோவடிப்பது, இவை அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். எனவே அந்த தினத்திலே ஒருவர் மனம் பூசிவிட்டு அவருக்கு எழுதப்பட்டதை அவர் தொழுவது. ஜும்ஆவுடைய தினத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஜும்ஆவுடைய தினத்திலே நாங்கள் பள்ளிக்கு சென்று நாங்கள் தொழுகின்ற நஃபிலான வணக்கம் அது எண்ணற்றது. அப்படி என்றால் எங்களுக்கு எவ்வளவு தொழலாம். ஜும்ஆவுடைய தினத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்ற ஒரு விடயம் தான் யுஸல்லிமா குதிப லஹு. அவருக்கு எவ்வளவு தொழுகின்றாலும் அவ்வளவு என்ன செய்யலாம், நஃபிலான வணக்கங்கள் தொழுவது சுன்னத்தாக இருக்கின்றது. வயுஸல்லிமா குதிப லஹு சும்ம யுன்சிது இதா தக்கல்லமல் இமாம். இமாம் குத்பாவிலே பேசுகின்ற போது என்ன செய்ய வேண்டும், செவி மடுக்க வேண்டும். செவி மடுப்பாராக இருந்தால் இல்லா குஃபிர லஹு மா பைனஹு வ பைனல் ஜும்அத்தில் உக்ரா, அவருக்கு அந்த ஜும்ஆவுடைய தினத்திலிருந்து அடுத்த ஜும்ஆ வரையுடைய அந்த கால பகுதியிலே அவர் செய்கின்ற பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படும் என்கின்ற செய்தியை சல்மான் அல் பாரிசி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரியிலே இடம்பெற்றிருக்கின்றது. எனவே ஜும்ஆவுடைய தினத்திலே நாங்கள் குத்பாவுக்கு நாங்கள் செல்லுகின்ற போது அங்கு போய் எங்களுக்கு இயன்ற அளவு தொழுவது என்பது சுன்னத்தாக இருக்கின்றது. அதே போன்று இமாம் குத்பா செய்கின்ற போது நாங்கள் அதை செவிமடுப்பது என்பது ஒரு முக்கியமான வணக்கமாக இருக்கின்றது. எனவே அவருடைய சிறப்பாக அவருக்கு அந்த ஜும்ஆவுக்கு இடைப்பட்ட காலம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், மன்னிக்கப்படும் என்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று அஸ்ஸிவா, பல் துலக்குவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களை வலியுறுத்திய ஒரு சுன்னாவாக, ஒரு வணக்கமாக இந்த பல் துலக்குவது என்பது காணப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்றோம், புதுவுடைய சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் லௌலா நஷுக்க அலா உம்மதி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக், என்னுடைய
உம்மத்துக்கு கஷ்டம் இல்லை என்றிருந்தால் அமர்த்தும் பிஸ்வாக் இந்த குள்ளி உதுவின், அவர்கள் உதுவெடுக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் செய்ய வேண்டும், பல் துலக்க வேண்டும், மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்பதை நான் கட்டாயப்படுத்தியிருப்பேன், ஏவி இருப்பேன் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே ஜும்ஆவுடைய தினம் என்பது ஒரு முக்கியமான தினம். எனவே அங்கு பல் துலக்குவது என்பது முக்கியமான விடயமா இருக்கின்றது. முஸ்லியோமில் ஜும்ஆத்தி அலா குல்லி முஹ்தலிமின் வசிவாக்குன் வயமஸ்ஸு மின தீபி மா கதிர அலைஹி. ஜும்ஆவுடைய ஒரு வணக்க ஒழுக்கங்கள் ஒன்றுதான் குளிப்பது என்பது, அதே போன்று பல் துலக்குவது, அதே போன்று மனம் பூசுவது என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அதே போன்று ஒரு மனிதன் அழகான ஆடைகளை ஜும்ஆவுடைய தினத்திலே என்ன செய்ய வேண்டும், அவரிடத்தில் இருக்கின்ற அழகான ஆடைகளை அணிய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறி தந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வளமையை கொண்டவர்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஆடைகளை அவர்கள் வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு இருக்கின்ற நல்ல ஆடைகளை என்ன செய்வார்கள், ஒன்று கூடுகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களை மனிதர்கள் சந்திக்க வருகின்ற போது, தூதுவர்கள் வருகின்ற போது, அதே போன்று ஜும்ஆவுடைய தினங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் இருக்கின்ற நல்ல ஆடைகளை அணிவார்கள் என்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தையும் வலியுறுத்தி கூறுகின்றார்கள். வலபிஸ மின் அஹ்ஸனி சியாபிஹி, அவருடைய ஆடைகளிலே மிகவும் அழகான ஆடை என்ன செய்வாரு, ஜும்ஆவுடைய தினத்திலே அணிவார் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அதே போன்று ஜும்ஆவுடைய தினத்திலே நாங்கள் நடந்து செல்வது, ஜும்ஆவுக்கு என்ன செய்வது, நடந்து செல்வது என்பது ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. மன் இக்தஸல யௌமல் ஜும்ஆத்தி வகஸ்ஸல வபக்கர் வதனா வஸ்தமஅ கான லஹு பிகுல்லி கத்வத்தின் யக்துஹா அஜ்ரு சனத்தின் சியாமுஹா வகியாமுஹா. நாங்கள் ஜும்ஆவுடைய தினத்துக்கு நாங்கள் ஒரு மனிதர் நேர காலத்தோடு குளித்துவிட்டு நேர காலத்தோடு சென்று அவர் இமாமுக்கு நெருங்கி இருந்து இமாமுக்கு செவிமடுத்து அவர் அந்த முறையிலே நடந்து கொள்வாராக இருந்தால் கான லஹு பிகுல்லி கத்வத்தின் யக்துஹா அஜ்ரு சனத்தின், அவர் செல்லுகின்ற ஒவ்வொரு அந்த எட்டுக்கும் என்ன செய்யுது, ஒரு வருட கால நன்மை, நோன்பு பிடித்த நின்று வழங்கிய நன்மை இருக்கின்ற செய்தி திர்மிதியிலே வந்திருக்கின்றது. திர்மிதி இமாம் ஹசனா ஹதீஸன் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே நடந்து செல்வது என்பது, ஜும்ஆவுக்கு நாங்கள் நடந்து செல்வது ஒரு வணக்கமாக இருக்கின்றது. பொதுவாக பள்ளி வாயலுக்கு என்ன செய்யறது, நடந்து செல்வது என்பது நாங்கள் வேறு ஹதீஸ்களை பார்த்திருக்கின்றோம். பள்ளிக்கு நாங்கள் எட்டுகளை வைத்து ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த விடயங்கள். பனு சலிமா என்று சொல்லக்கூடிய நாங்கள் இன்று பார்க்கின்றோம், கிப்லத்தைன் பிரதேசத்திலே மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் இருக்கின்ற அந்த பகுதியிலே வாழ்ந்த பனு சலிமா என்ற கோத்திரத்தினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவருடைய சிரமத்தை கூறிய போது அவர்கள் என்ன சொன்னார்கள், நீங்கள் வருகின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் என்ன இருக்கின்றது, உங்களுக்கு நன்மை இருக்கின்றது என்கின்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை பார்க்கின்றோம். எனவே ஜும்ஆவுடைய தினம் என்று வருகின்ற போது அங்கும் அந்த நடந்து வருவது, நாங்கள் ஒவ்வொரு எட்டுகள் வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை இருக்கின்றது என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதே போன்று ஜும்ஆவுடைய தினத்துக்கு நேர காலத்தோடு செல்வது, ஜும்ஆவுக்கு நேர காலத்தோடு செல்வது என்பது அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய சுன்னாவாக இருக்கின்றது. சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட பித்ஆ என்று சொல்லப்படுகின்ற விடயம், பித்ஆ என்னவென்று சொன்னால் ஜும்ஆவுடைய தினத்துக்கு தாமதமாக வருவது, ஜும்ஆவுக்கு தாமதமாக வருவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட ஒரு பித்ஆ என்று சொல்லி சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், சொன்னதாக அவர்கள் பேசிக்கொண்ட ஒரு செய்தி நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நேர காலத்தோடு என்ன செய்வது, ஜும்ஆவுக்கு செல்வது சஹாபாக்களுடைய வளமையாக இருந்தது. பிற்காலத்திலே அந்த சோம்பேறித்தனம் அல்லது அந்த பொடுபோக்குத்தனம் உருவாகியது, ஜும்ஆவுக்கு தாமதமாக வருகின்ற வளமை உருவாகியது என்கின்ற செய்தியை பார்க்கின்றோம். எனவே ஜும்ஆவுக்கு நேர காலத்தோடு செல்வது முக்கியமான சுன்னாவாக இருக்கின்றது. புகாரி முஸ்லிமில் வருகின்ற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸை பார்க்கின்றோம். மன் இக்தஸல யௌமல் ஜும்ஆத்தி குஸ்லல் ஜனாபா, எவர் ஜும்ஆவுடைய தினத்திலே ஜனாபத்துக்கு குளிப்பது போன்று, ஒரு மனிதன் தொடக்கி ஏற்பட்டால் அவன் எவ்வாறு முழுமையாக அவன் குளிக்கின்றானோ அப்படி அந்த வாரம் அவன் குளித்து விட்டு சும்ம ராக அவன் ஜும்ஆவுக்கு செல்வானாக இருந்தால் பக்க அன்னமா கர்ரப பதனத்தன், அவர் ஒரு ஒட்டகத்தை என்ன செய்த மாதிரி குர்பான் கொடுத்த, ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட்டது போன்று. வமன் ராக விஸ்ஸாத்தி ஸ்தானியா, இரண்டாவது நேரத்திலே அவர் செல்வாராக இருந்தால் பக்க அன்னமா கர்ரப பக்கரத்தன், அவர் ஒரு மாட்டை கொடுத்தது போன்றும். வமன் ராக விஸ்ஸாத்தி ஸ்தாலிசா பக்க அன்னமா கர்ரப கபிஷன் அக்கரன, ஒரு மூணாவது
நேரத்தில் அவர் செல்வாராக இருந்தால் கொம்புள்ள ஒரு ஆட்டை கொடுத்தது போன்றும் ஒமன் ராஹி சாஅத்திர் ராபிஆ ஃபகஅன்னமா கர்ரப தஜாஜதன் இவர் ஒரு 4வது டைம்ல போனா ஒரு கோழியை கொடுத்தது போன்றும் ஒமன் ராஹி சாஅத்தில் ஹாமிஸா ஃபகஅன்னமா கர்ரப பைதத்தன் அவர் 5வது நேரத்துல போனால் ஒரு முட்டையை கொடுத்தது போன்றும் ஃபைதா அஹ்ரஜல் இமாமு ஹதரத்தில் மலாயிகா இமா வெளியாகிவிட்டார்னு சொன்னால் மலக்குமாரெல்லாம் என்ன செய்வார்கள் அந்த பள்ளி வாய்களுடைய வாயிலிருந்து இமாமுடைய கொத்துபாவை கேட்பதற்காக அந்த மலக்குமார்கள் செல்வார்கள் என்கின்ற செய்தி புகாரி முஸ்லிமிலே இடம்பெறுகின்றது. எனவே ஜும்மாவுடைய தினத்துக்கு நாங்கள் நேர காலத்தோடு செல்வது. அப்ப இந்த ஹதீஸ்ல முதல் நேரம் 2வது நேரம் என்று என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் குறிப்பிடப்படவில்லை. உலமாக்கள் அதற்கு விளக்கம் கூறுகின்ற போது சுபகுக்கு பின்னால் சூரிய உதயம் இருக்கின்றது. சூரிய உதயத்திலிருந்து என்ன செய்யும் ஜும்மாவுடைய அந்த ஜும்மாவுக்கு செல்லுகின்ற அந்த இபாதா தொடரும். ஒருத்தர் சுப தொழுது விட்டு சூரியன் உதிக்கும் வரையில என்ன செய்ய ஒரு இபாதா இருக்குது. சுப தொழுதுட்டு சூரியன் உதிக்கும் வரையில நாங்க இருந்து இபாதா செய்யறது ரிபாத் என்ற ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே பாதுகாப்பிற்காக நிற்பது ரிபாத்ன்னு சொன்னார். அது மாதிரி ஒரு நன்மையுடைய விடயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தாங்க. எனவே அப்ப அந்த ஒரு இபாதத்து இருப்பதால சூரிய உதயம் என்பதற்கு பின்னால் என்ன இல்லை, அதுக்கு பின்னால ஒரு சிறப்பான இபாதத் கிடையாது. அதுக்கு பின்னால துஹாவுடைய தொழுகை இருக்கின்றது. எனவே ஜும்மாவுடைய நாள்ல சுபஹ் தொழுகைக்கு பின்னால் சூரிய உதயம் வரும் இருக்கின்ற நேரத்தை தவிர்த்த ஜும்மா வரைக்கும் இருக்கின்ற அந்த நேரம் ஜும்மாவுடைய நேரமாக அந்த நேரத்துல நாங்க ஆரம்ப நேரத்துல போனோம்னு சொன்னால் ஒட்டகம் கிடைத்த நன்மை, அதுக்கு பின்னால கொஞ்சம் தாமதமாயினால் ஒரு மாடு, அதுக்கு பின்னால் ஒரு ஆடு, அதுக்கு பின்னால் ஒரு கோழி, அதற்கு பின்னால முட்டை, இமாம் மிம்பருக்கு ஏதியின் பின்னால எங்களுக்கு என்ன செய்ய ஒரு முட்டையுடைய நன்மை கூட கிடையாது என்கின்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கின்றோம் இமாம் ஹுத்பாவுக்கு மிம்பருக்கு ஏறி தொழிக்க இமாம் தயாராகின்ற நிலை சேருகின்றவர்கள், இமாம் தொழுவித்து 2வது ரக்காத்திலே சேருகின்ற அப்படியான நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஜும்ஆவுடைய தினத்தை நாங்கள் கண்ணியப்படுத்துவது நேர காலத்தோடு இயன்ற அளவுக்கு நாங்கள் நேர காலத்தோடு ஜும்ஆவுக்கு செல்வது என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதே போன்று ஜும்ஆவுடைய தினத்திலே செய்யப்படுகின்ற ஒவ்வொரு வணக்கங்களும் என்ன செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒவ்வொன்றையும் எங்களுக்கு தெளிவாக கூறி தந்திருக்கின்றார்கள். எனவே அதன் அடிப்படையிலே ஜும்ஆவுடைய தினத்திலே ஃபஜ்ர் தொழுகையிலே என்ன ஓதுவது, என்ன சூறாக்கள் ஓதுவது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஃபஜ்ர் தொழுகையிலே அலிஃப் லாம் மீம் அஸ்-சஜ்தா 1வது ரக்காத்திலேயும் 2வது ரக்காத்திலே சூரத்துல் இன்சான் அல்லது சூரத்துத் தஹர் என்று சொல்வோம், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனம் மினத் தஹர் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவை ஓதுவது சுன்னத்தாக இருக்கின்றது. அதே போன்று ஜும்ஆவுடைய தினத்திலே ஜும்ஆ தொழுகையில சூரத்துல் ஜும்ஆ, சூரத்துல் முனாஃபிகூன் அல்லது சூரத்துல் அலா, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, சூரத்துல் காஷியா, இந்த சூரா ஓதுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சுன்னத்தாக கற்று தந்திருக்கின்றார்கள். அதே போன்று ஜும்ஆவுடைய தினத்திலே நாங்கள் ஜும்ஆவுக்கு செல்லுகின்ற போது அந்த இடத்திலே நாங்கள் மனிதர்களை கண்ணியப்படுத்துவது, சஃப்புகளை பேணுவது, சஃப்பு ஒழுக்கங்களை பேணுவது என்பது ஒரு முக்கியமான விடயமா இருக்கின்றது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகத்தீ ரிகாபின் நாஸ், மனிதர்களுடைய இடர்களை தாண்டி செல்வது, அவர்களை நோவடித்துக் கொண்டு செல்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து இருக்கின்றார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா பிரசங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்ற போது ஜா ரஜுலுன் யதகத்தா ரிகாபன் நாசி யௌமல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினத்திலே ஒரு மனிதர் மனிதர்களுடைய பிடரிகளை அவர் தாண்டி கொண்ட ஒரு மனிதர் வந்தார். அப்போது இஜ்லிஸ் ஃபகத் ஆதைத் வ ஆனைத், நீங்கள் மனிதரை நீங்கள் உட்காருங்கள், ஃபகத் ஆதைத்த நீங்கள் நோவடித்து விட்டீர்கள், வ ஆனைத்த நீங்கள் தாமதித்து வந்து விட்டீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை நாங்கள் அபூதாவுதிலே பார்க்கின்றோம். அதே போன்று ஜும்ஆவுடைய தினத்துக்கு ஜும்ஆவுக்கு நாங்கள் செல்லுகின்ற போது அங்கு ஜும்ஆவுக்கு நேர காலத்தோடு செல்லுகின்றவர் என்ன செய்வாரு, அவருக்கு யுஸல்லிமா குதிபலஹு, அவருக்கு எழுதப்பட்ட அளவு என்ன செய்வாரு, தொழுவாரு. ஜும்ஆவுக்கு போனா என்ன செய்யறது, முக்கியமான இபாதத்தில் ஒன்று நஃபிலான தொழுகை. அப்ப நஃபிலான தொழுகை இவ்வளவும் ஒரு மனிதனுக்கு தொழலாம். அப்ப ஒரு மனிதன் குறைந்தபட்சம் அங்க நாங்க ஜும்ஆவுக்கு நாங்க மஸ்ஜிதுக்கு போற நேரத்தில் என்ன தொழ வேண்டும், தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது ஒரு முக்கியமான இபாதத்தா இருக்கின்றது.
தஹியத்துல் மஸ்ஜித் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்னு சொன்னால், இதா ஜா அஹதுக்கும் வல் இமாமு யக்துப் அவ் கத் ஹரஜ, நீங்க உங்கள ஒருவர் மஸ்ஜிதுக்கு வருகின்றார், வல் இமாம் யக்துப், இமாம் ஹுத்பா செய்து கொண்டிருந்தால், அவ் ஹரஜ அல்லது ஹுத்பா செய்வதற்காக வெளியாகிவிட்டால், பல் யுஸல்லி ரக்அத்தைன், அவர் என்ன செய்ய வேண்டும்? 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கின்றார்கள். எனவே வல் யத்தஜவ்வஸ் ஃபீஹிமா என்னும் ஒரு அறிவிப்பில் இருக்கின்றது. ஏன்னா இமாம் ஹுத்பா நடந்து கொண்டிருக்கின்றது, வேண்டிய அளவுக்கு சுருக்கமாக சரி என்ன செய்ய வேண்டும்? 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். இந்த இடத்துல வந்து ஜும்ஆவுடைய தினத்துல நஃபிலான வணக்கம் தொழுவதனுடைய முக்கியத்துவம் சொல்லப்படுகின்றது. அதே போன்று ஜும்ஆவுடைய தினத்திலே தஹியத்துல் மஸ்ஜித் என்பது ஜும்ஆல பொதுவாக குறிப்பாக தஹியத்துல் மஸ்ஜித் என்பது ஒரு முக்கியமான வணக்கமா இருக்கின்றது. நாங்கள் ஒரு பள்ளிக்கு நாங்கள் நுழைந்தால் என்ன செய்ய வேண்டும்? காணிக்கை தொழுகை தொழ வேண்டும். அதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இமாம் ஹுத்பா செய்து கொண்டிருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? அந்த சந்தர்ப்பத்தில் கூட அவர் சுருக்கமாக சரி 2 ரக்காத்துக்கள் தொழ வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்ற செய்தி நாங்கள் புகாரியிலே பார்க்கின்றோம். அதே போன்று ஜும்ஆவுடைய தினத்திலே நாங்கள் ஷேக் அவர்களால் அதிகம் நினைவுபடுத்தப்படுகின்ற ஒரு விடயம் தான் ஜும்ஆவுடைய தினத்திலே துஆ, எங்களுக்கு முஸ்தஜாபா தஹர்ரி சாஅத்துல் இஜாபா, எங்களுக்கு துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அந்த நேரம் என்பது வந்து ஜும்ஆவுடைய தினத்திலே காணப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், ஃபீ சாஅத்துன் லா யுவாஃபிகுஹா அப்துன் முஸ்லிமுன் வ ஹுவ காயிமுன் யுஸல்லி, அந்த ஜும்ஆவுடைய தினத்திலே ஒரு நேரம் இருக்கின்றது, ஒரு அடியான் அந்த நேரத்தை ஒஹுவ காயிமுன் யுஸல்லி, அவர் தொழுகின்ற நிலைமையிலே அவர் அடைவாராக இருந்தால், யஸ்அலுல்லாஹ தஆலா ஷைஅன் இல்லா அதாஹு இய்யாஹு, அவர் அந்த நேரத்தை அடைந்து அவர் தொழுதவராக நின்று வணங்கியவராக அவர் அந்த நேரத்தை அடைந்து அவர் துஆ கேட்பாராக இருந்தால், இல்லா அதாஹு, அல்லாஹு தஆலா அதை அவருக்கு வழங்குவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே ஒரு மனிதன் வந்து இப்ப தொழுது கொண்டிருந்தால் தான் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுமா? தொழுகை அல்லாமல் நாங்கள் தொழாமல் நாங்கள் துஆவை கேட்டா ஏற்றுக்கொள்ளப்படாதா என்று கேட்டேன்னு சொன்னால், ஒரு மனிதன் ஒரு தொழுகையிலிருந்து இன்னும் ஒரு தொழுகை வரையுள்ள நேரம், இப்ப நாங்க உதாரணமாக அதிலும் குறிப்பாக ஜும்ஆவுடைய தினத்துல வந்து எந்த நேரம் அந்த இஜாபாவுடைய நேரம் எதுன்னு சொன்னால் சொல்றாங்க அசருடைய நேரம் அல்லது மகரிபுக்கு கிட்டமான நேரம் என்று நிறைய உலமாக்கள் கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை குறிப்பிடுகின்றார்கள். எனவே அதிலே ஒரு கேள்வி வருகின்றது, அசருடைய நேரத்துல வந்து நஃபிலான வணக்கம் கிடையாது, அசருடைய நேரத்துல என்ன கிடையாது? நஃபிலான வணக்கம் கிடையாது. ஆனாலும் ஒரு மனிதன் ஒரு தொழுகையை தொழுது இன்னும் ஒரு தொழுகைக்கு அவர் தயாராக அதை எதிர்பார்த்து இருப்பாராக இருந்தால் அவருக்கு அந்த தொழுகையுடைய நன்மை, ஒரு தொழுகையில இருக்கின்ற ஒரு நன்மை அவருக்கு கிடைக்கின்றது. எனவே அப்படி ஒரு மனிதன் ஜும்ஆவுடைய தினத்திலே அசரிலிருந்து மகரிப் வரையுள்ள நேரம், அந்த நேரத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இபாதத்துக்காக நாங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு தொழுகையிலிருந்து இன்னும் ஒரு தொழுகை எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் இருந்து அந்த நேரத்திலே நாங்கள் துஆ கேட்போமாக இருந்தால் எங்களுக்கு அந்த இஜாபாவுடைய நேரம் எங்களை அடைகின்ற போது நாங்கள் கேட்கின்ற துஆ என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று இஜாபாவுடைய நேரம் வந்து இமாம் ஹுத்பா செய்கின்ற நேரம், ஹுத்பாவில் இருந்து ஹுத்பாவுடைய நடு இருப்பிலே இருக்கின்ற நேரம் என்றும் சில உலமாக்கள் கூறுகின்றார்கள். எனவே இமாம் ஹுத்பாவில் அந்த ஒரு நடு இருப்பிலே உட்காருகின்ற நேரத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய துஆக்களை நாங்கள் அந்த இடத்திலே குறிப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே கைரு யௌமின் தலஅத் ஃபீஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ, சூரியன் உதித்த சூரியன் உதிக்கின்ற சிறந்த நாள் எதுன்னு சொன்னால் ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. ஃபீஹி குலிக ஆதமு, அந்த தினத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். வ ஃபீஹி உத்கிலல் ஜன்னah, அந்த நாளில் தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? சுவர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்டார்கள். வ ஃபீஹி உஹ்பித மின்ஹா, சுவர்க்கத்திலிருந்து அவர் அந்த தினத்தில் தான் வெளியேற்றப்பட்டார்கள். வ ஃபீஹி சாஅத்துன் லா யுவாஃபிகுஹா அப்துன் முஸ்லிமுன் யுஸல்லி ஃபயஸ்அலுல்லாஹ ஃபீஹா ஷைஅன் இல்லா அதாஹுல்லாஹ், அந்த தினத்திலே ஒரு நேரம் இருக்கின்றது, ஒரு அடியான் தொழுதவராக அந்த நேரத்தை அவர் அடைந்த அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பாராக இருந்தால் அவருக்கு அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போன்று ஜும்ஆவுடைய தினம் ஒரு சிறப்புக்குரிய தினமாக இருக்கின்றது. ஆனாலும் அந்த தினத்திலே சில இபாதத்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? தடை செய்திருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக நஃபிலான நோன்பு வந்து ஜும்ஆவுடைய தினத்திலே என்ன செய்யலாது? தனியாக பிடிக்க முடியாது. தனியாக பிடிப்பது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். லா யஸூமன் அஹதுக்கும் யௌமல் ஜும்ஆத்தி, உங்களே இவரும் என்ன செய்ய வேண்டாம்? ஜும்ஆவுடைய தினத்திலே நோன்பு நோட்க வேண்டாம்.
இல்லா யௌமன் கபிலஹு ஓ யௌமன் பஅதஹு. அதற்கு முன்னால் ஒரு நாள் பிடித்து ஜும்மாவுடைய நாளோட சேர்த்து பிடிக்கிறேன்னா பிடிக்கலாம், அல்லது ஜும்மாவுடைய நாள் பிடித்து அடுத்த நாள் நாங்கள் பிடிப்பதாக இருந்தால் என்ன செய்யலாம், பிடிக்கலாம் என்கின்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்குரிய காரணமாக உலமாக்கள் கூறுகின்றார்கள், ஜும்ஆவுடைய தினம் எங்களுடைய ஒரு பெருநாள் தினமாக இருக்கின்றது. பெருநாள் தினத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கின்றார்கள், நோன்பு பிடிப்பதை தடுத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே ஒரு சிறிய பெருநாளாக இந்த ஜும்ஆவுடைய தினம் இருக்கின்றது. எனவே அது ஒரு பெருநாள் தினத்தை ஒத்ததாக இருப்பதனால நஃபிலான வணக்கங்கள், நஃபிலான நோன்புகள் என்ன செய்யாது, பிடிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். ஒருவருக்கு கதாவுடைய நோன்பு இருக்குமாக இருந்தால் என்ன செய்யலாம், பெண்களுக்கு குறிப்பாக ஷாபானுடைய நோன்பு அவர்கள் இன்னும் அடுத்த நோன்பு வருகின்றது, அப்ப அவருடைய கதா இருந்தால் என்ன செய்ய வேண்டும், அந்த ரமதான் வருவதற்கு முன்னாளுடைய கதா நோன்புகளை பிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு ஜும்ஆவுடைய தினத்திலே நோன்பு பிடிக்கலாம். நஃபில் முத்லக் என்று சொல்லக்கூடிய அந்த நோன்புகளை பிடிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். அதே போன்று ஜும்ஆவுடைய தினத்திலே நின்று வணங்குவது, அந்த நாளை குறிப்பிட்டு என்ன செய்வது, நின்று வணங்குவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். முஸ்லிமிலே வருகின்ற அறிவிப்பிலே லா தக்தஸு யௌம் லைலத்தல் ஜும்ஆத்தி பிகியாமின் மின் பைனில் லயாலி, அந்த ஜும்ஆவுடைய தினத்துடைய இரவை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வேறு இரவுகளில் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டாம், அந்த இரவை நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் அந்த இரவிலே நீங்கள் நின்று வணங்க வேண்டாம். வலா தகுசு யௌமல் ஜும்ஆத்தி பிசியாமின் மின் பைனில் ஐயாம், அதே போன்று ஜும்ஆவுடைய நாளை நீங்கள் குறிப்பிட்டு அந்த நாளில் ஜும்ஆவுடைய நாளை சிறப்பு என்ற அடிப்படையிலே அந்த நாளில் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம். இல்ல ஐயக்கூன ஃபீ ஸௌமிஹி ஸௌமின் யஸூமுஹு அஹதுக்கும், அவர் தொடர்ந்து நோன்பு நோற்று வருகின்ற ஒருவராக இருந்தால் என்ன செய்யலாம், அவருக்கு ஜும்ஆவுடைய நாள்ல நோன்பு நோக்கலாம். அப்படி இல்லாமல் அந்த நாளை குறிப்பிட்டு என்ன செய்யலாது, நோன்பு நோக்க முடியாது. அதே போன்று ஜும்ஆவுடைய தினத்துடைய இரவை குறிப்பிட்டு அந்த தினத்திலே நின்று வணங்குவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த இன்னும் ஒரு விடயம், ஜும்ஆவுடைய நாளில் ஒருவருக்கு தூக்கம் வருவமாக இருந்தால், ஒருத்தருக்கு நாங்கள் ஜும்ஆவுக்கு செல்கின்றோம், அங்கு ஜும்ஆ ஹுத்பாவை கேட்பது, செவி மடுப்பது என்பது ஒரு முக்கியமான இபாதத்தாக இருக்கின்றது. ஜும்ஆவுடைய ஹுத்பாவை என்ன செய்வது, செவி மடுப்பது. அப்ப அந்த நேரத்தில் ஒருவருக்கு தூக்கம் வருவதாக இருந்தால் என்ன செய்யலாம், அவர் அந்த தூக்கத்தை அவர் போக்கிக் கொள்வதற்கு இடம் மாறி அவருக்கு உட்காரலாம் என்கின்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துவது போன்று, அந்த ஜும்ஆவுடைய தினத்திலே நாங்கள் பேசுவது அல்லது வேறு ஒருவரை பேச வேண்டாம் என்று நாங்கள் சொல்லுவது கூட என்ன செய்யும், எங்களுடைய ஹுத்பாவை என்ன செய்துவிடும், வீணாக்கிவிடும். பக்கத்தில் லகா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே ஜும்ஆவுடைய தினத்திலே பேசக்கூடாது, இமாமுக்கு நாங்கள் செவி மடுக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு வலியுறுத்தி இருப்பதனால் தான் நாங்கள் இன்று பார்க்கின்றோம், ஜும்ஆவுடைய தினம் என்றால் எல்லோரும் மௌனமாக நிதானமாக இருந்து, அல்லது அவருடைய போன்களை எடுத்து நோண்டுவதை கூட அவர்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவுடைய நாளை அவர்கள் அதிகம் கண்ணியப்படுத்தி அதை வலியுறுத்தி, அந்த ஒருவர் பேசுவதாக இருந்தால் அவருடைய ஜும்ஆ வீணாகிவிடும் என்கின்ற செய்தியை நாங்கள் அறிந்திருந்ததனால்தான் நாங்கள் இன்று ஜும்ஆவுடைய தினத்தை இன்று நாங்கள் கண்ணியப்படுத்துகின்றோம். எனவே செவி மடுப்பது என்பது ஒரு முக்கியமான விடயம். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு உபதேசங்கள் என்பது எல்லோருக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கிடைப்பது கிடையாது. எனவே ஜும்ஆவுடைய தினம் என்பது ஒரு முக்கியமான தினமாக இருக்கின்றது. அங்கு பல முக்கியமான செய்திகள் சொல்லப்படுகின்றன. எனவே அவைகளை ஒரு மனிதன் செவி மடுப்பதற்கு அந்த அதை செவி மடுப்பதன் மூலமாகத்தான் அவனுடைய மார்க்க விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜும்ஆவுடைய தினத்தை நாங்கள் இமாமை செவிமடுத்து இருப்பது என்பதை வலியுறுத்தியிருக்கின்ற செய்தியை காண முடியுமா இருக்கின்றது. எனவே ஜும்ஆவுடைய தினம் என்பது எங்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய ஒரு முக்கிய தினமாக இருக்கின்றது. அந்த நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த பிரகாரம் நாங்கள் எங்களை வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக குத்பாவுடைய அந்த வணக்கம் என்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட முக்கியமான விடயமா இருக்கின்றது. எனவே உலக சோழிகளிலே நாங்கள் மூழ்கி அந்த குத்பாவை ஜும்ஆவை நாங்கள் விடுவது என்பது ஒரு பாரதூரமான விடயமாக இருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவர் பொதுப்போக்காக ஒரு ஜும்ஆவை விட்டு விடுவாராக இருந்தால் அவருக்கு முனாஃபிக் என்கின்ற அந்த என்ன செய்வோம் முத்திரை அவருக்கு குத்தப்படும் என்கின்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அதே போன்று ஜும்ஆவை ஒரு மனிதன் சரியான முறையில் தொழுது வருகின்ற போது
கஃபாரத்துல் லிமா பைனஹுமா. ஒரு மனிதன் அவனுடைய 2 ஜும்மாவுக்கு இடையிலே அவன் செய்கின்ற பாவங்களுக்கு அது பரிகாரமாக மாறிவிடும் என்கின்ற செய்திகளையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹுடைய திக்ரோடும் அவனுடைய மார்க்கத்தை மார்க்க விழுமியங்களை நாங்கள் சரியான முறையில் நிலைநாட்டி அல்லாஹுடைய நல்லடியார்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.